மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு தலைமையேற்று முன்னிலை வகித்து நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களை, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரசின் தலைவருமான அன்பு சகோதரர் துரை சந்திரசேகர் அவர்களை, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் திரு லயன் ஆர்.எம். தாஸ் அவர்களை, ஆவடி மாநகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு யுவராஜ் அவர்களை, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சட்டமன்ற கட்சி தலைவரும் என் அருமை சகோதரருமான திரு எஸ். ராஜேஷ்குமார் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்களை, நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட மாநில நிர்வாகிகள் திரு சதாசிவம் அவர்களை, திரு ஈழானூர் ராஜேந்திரன் அவர்களை, திரு ஏகாட்டூர் ஆனந்தன் அவர்களை, திரு விக்டர் ஜெயக்குமார் அவர்களை, திரு அருணாச்சலம் அவர்களை, திரு அருண் அன்பரசேன் அவர்களை, திருமதி இமயா கக்கன் அவர்களை, தளபதி பாஸ்கர் அவர்களை, மோகன்தாஸ் அவர்களை, அஸ்வின் குமார் அவர்களை, சாந்தகுமார் அவர்களை, திருமதி சுமதி அன்பரசு அவர்களை, தரணிபாய் அவர்களை, வழக்கறிஞர் சம்பத் அவர்களை, பொன்ரவி அவர்களை, பள்ளிப்பட்டு கோவிந்தராஜ் அவர்களை, திரு விக்டர் மோகன் அவர்களை, ஏஜி சிதம்பரம் அவர்களை, அம்பத்தூர் மகேந்திரன் அவர்களை, பூவை ஜேம்ஸ் அவர்களை, லயன் ரமேஷ் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களை, தாய்மார்களை, நம்முடைய செயல் வீரர்களை, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடமெல்லாம் வேண்டுகோள் வைத்தாரோ அவர் முன்மொழிதலை நான் வழிமொழிகிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன் பேசி அமர்ந்திருக்கின்ற மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ஜே.எம். ஆரூன், திரு ராம்மோகன் அவர்கள், மகிழா காங்கிரஸ் தலைவர் அன்பு சகோதரி சையத் ஹசீனா, நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்கள், திரு பவன்குமார் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு அருள் பத்தையா, டி செல்வம், திரு புத்தன் அவர்கள், புல்லட் ராஜதுரை அவர்கள், சுகுமார் அவர்கள், வேற யாரு சொல்லிட்டோமே, தம்பி வழக்கறிஞர் அருள், எல்லோரும் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெயர் விட்டிருந்தால் நம்முடைய 3 மாவட்ட தலைவர்கள் தான் பொறுப்பு. அவர்கள் எழுதி கொடுத்ததை படித்திருக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் என்றாலே அரசியல் ரீதியாக வரலாற்று சிறப்பு மிக்க மாவட்டம். அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். எல்லா அரசியலுமே திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தான் ஆரம்பித்திருக்கிறது. அதே போன்று இப்பொழுது நமக்கு ஒரு வலிமையான, திறமையான, எளிமையான, நேர்மையான நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்திருக்கிறார். நம்முடைய தொகுதியை எப்படியெல்லாம் மேம்படுத்த வேண்டும், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் நீண்ட நெடிய நாட்களுடைய குறையை எப்படியெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய எல்லோருடைய கடமை. அதற்காகத்தான் தமிழ்நாட்டிலே 39 பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த பொழுதும் திருவள்ளூருக்கு என்று தமிழ்நாடுல இந்தியா மட்டும் பேசுகின்ற அளவிற்கு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்திருக்கிறார். நம்முடைய கட்டமைப்பை பற்றி இங்கே எல்லா தலைவர்களும் பேசினார். ஒரு கூட்டணி வரும் பொழுதும் 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், என்ன நம்ம செவி வழியா வருகிற செய்தி என்றால், எங்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் தரவில்லை, ஏதோ ஒரு விதத்தில் ஊதாசீனப்படுத்துகிறார்கள். இந்த மரியாதை எங்களுக்கு வேண்டும். எல்லோரும், எல்லா வட்டார தலைவரும், நகர தலைவரும், மாவட்ட தலைவர்களும் கேட்பதெல்லாம் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் எப்பொழுது கிடைக்கும்?
2-3 தேர்தல்ல அது சரியா இல்லை அப்படின்றாங்க. அது என்ன காரணம்? எப்ப நமக்கு உரிய சுயமரியாதையும் கௌரவமும் கிடைக்கும்னா நாம வலிமையாக இருந்தால்தான் அந்த சுயமரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். அப்ப வலிமையா இருக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப நான் பல மாவட்டங்களை ஏறக்குறைய 85 விழுக்காடு மாவட்டங்களை முடிச்சிட்டோம். 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட், ஏறக்குறைய 30 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிட்டோம். 2வது முறை போயிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் வர செய்திகள், அவர்கள் வருத்தப்படுவதெல்லாம் எங்களுக்கு உரிய மரியாதை கூட்டணியில இல்லையே அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு. அப்ப நம்ம கேட்கறது என்ன, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 9 பேர் இருந்தாங்க, பாண்டிச்சேரியில் ஒருத்தர் 10 பேர். அவர்கள் கடினமா உழைக்கிறாங்களே, வெற்றி பெற வைக்கிறாங்களா? அங்க இருக்கு, இந்த இடத்துல இல்லை அப்படின்ற செய்தியும் வந்துருக்கு. அப்படின்னா நமக்கு உரிய சுயமரியாதை கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். அந்த வலிமைப்படுத்தினால்தான் நமக்கு உள்ள சுயமரியாதை கௌரவம் கிடைக்கும். எப்படி வலிமைப்படுத்துறது? எங்ககிட்ட தான் கட்டமைப்பு இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துக்க, எல்லா இடத்துலையும் வட்டார தலைவர் இருக்காங்க, நகர தலைவர் இருக்காங்க, மாவட்ட தலைவர் இருக்காங்க. வட்டார தலைவர் கீழே நாங்கள் நிர்வாகிகளை போட்டிருக்கோம். நகர தலைவர்களுடைய கீழே நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், செயலாளர் எல்லோரும் இருக்காங்க. அப்ப எங்க கட்டமைப்புல பிரச்சனை? கட்டமைப்புல பிரச்சனைனா கிராமத்தை நோக்கி இந்த கட்டமைப்பு செல்ல வேண்டும். ஒரு கட்டமைப்பு சாதாரணமா கிராமத்துல சொல்லுவாங்க, கடற்கால ரொம்ப வலிமையா போடணும், கடற்கால ஸ்ட்ராங்கா போடணும், பவுண்டேஷன் ஸ்ட்ராங் அப்படின்னு. அப்ப அந்த பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போடணும்னா நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? மேல இருந்து கீழே வரக்கூடாது, கீழே இருந்து மேல போகணும். அப்ப கிராம கமிட்டியை வலிமையான கிராம கமிட்டியாக ஆக்குறது. ஒரு கிராமத்துல குறைந்தபட்சம் 10 இளைஞர்கள் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப எல்லா கிராமத்திலிருந்து வராங்க, பெரியவங்க வராங்க. நான் 60 வருஷமா காங்கிரஸ்ல இருக்கேன், 70 வருஷமா காங்கிரஸ்ல இருக்கேன். எங்க தாத்தா காங்கிரஸ்ல இருந்தாரு, எங்க தாத்தாக்கு தாத்தா காங்கிரஸ்ல இருந்தாரு, எங்க அப்பா இருக்காரு, இப்ப நான் இருக்கேன். அப்படின்னா 67க்கு பிறகு படிப்படியாக நம்முடைய வலிமை குறைந்ததற்கு என்ன காரணம்னு நாம தான் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இதை வேற யாரும் நமக்கு சொல்ல மாட்டாங்க. நம்முடைய கட்சி வலிமையை இழக்கிறது அப்படின்னா மகிழ்ச்சி அடைவாங்க, வலிமையா இருக்கிறதுனா வருத்தப்படுவாங்க. யார் வருத்தப்படுவாங்க? பாசிச சக்திகள் வருத்தப்படும். இந்த பாசிச சக்திகளை ஒழிக்க வேண்டும். இந்த கட்சி எதற்காக 1885ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது? என்ன நோக்கம், என்ன காரணம்? அப்படியே படிப்படியா ஒரு காலகட்டத்திலும் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஜவஹர்லால் நேரு தலைமை பதவி ஏற்ற பிறகுதான் பூரண சுயராஜ் என்ற வார்த்தையை காங்கிரஸ்ல ஒழிச்சு. அதுக்கு முன்னாடி பூரண சுயராஜ் கிடையாது. பிரிட்டிஷ்காரர்கிட்ட பேசி நம்ம மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைன்னு கூட சொல்லல, அப்ப சலுகைன்னு சொன்னாங்க. அப்ப ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேருடைய டேர்ம் முடிஞ்சு ஜவஹர்லால் நேரு பதவிக்கு வராரு. வந்த உடனே நம்ம ஒருங்கிணைந்த பாகிஸ்தான் ஜனவரி 26ஆம் தேதி அப்போ ஒரு டிக்ளரேஷன் பண்றாங்க. என்னன்னா, பூரண சுயராஜ், முழுமையான சுதந்திரம் அடையும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்ற வார்த்தையை முதலாக அங்கே பதிவு செய்கிறார். அதனாலதான் நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடித்தாலும் 2 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க குடியரசாக. எல்லோரும் கேட்டாங்க, உலக நாடுகள்லாம், நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை நவம்பர் 26ஆம் தேதி கான்ஸ்டிடியூஷன் டே முடிச்சுட்டீங்க, டிக்ளேர் பண்ண வேண்டியதான ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. ஆனா காத்துட்டு இருந்தாங்க 2 மாசம். என்ன காரணம்னா, அந்த ஜனவரி 26 வரட்டும். அந்த ஜனவரி 26 தான் ஜவஹர்லால் நேருவால், மகாத்மா காந்தியால் பூரண சுயராஜ், முழு சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்ற வார்த்தையை சொல்லதான் ஜனவரி 26 குடியரசாகும். அப்போ ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கம் இவ்வளவு பெரிய பரிணாம வளர்ச்சி பெற்று ஆட்சியை பிடிக்கிறது. ஆனா இப்ப நாம பாருங்க, 99 இடத்துல வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் 100% வெற்றி. எத்தனை இடங்கள்? 9 இடங்கள். ஆனா இது போதுமா அப்படின்ற கேள்வி. இப்ப தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் எல்லோரும் துடிக்கிறார். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? நம்ம தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகலையே, அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு எல்லோரும் வருத்தப்படுறாங்க. அதுல நீ நான் பாகுபாடே கிடையாது. எல்லோரும் சேர்ந்து
இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆகಲಿ என்ற யாக்கம் வருத்தம் எல்லாருக்கும். அப்ப பிரதமர் ஆகணும்னா இந்த 9 இங்கிருந்து போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 போட்டு 19 போச்சுன்னா அது எப்படி இருக்கும்? 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு, 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்ப இது சாத்தியமா அப்படின்னா இருக்க 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் போயிருக்காங்களே. நான் பெருந்தலைவர் காமராஜர் காலத்துக்கு போல 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20க்கு மேல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு காங்கிரஸ் சார்பா போயிருக்காங்க. அப்ப இங்க ஒரு 10 கூடுது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, நம்ம தென் மாநிலத்தில். அப்போ குறைந்தபட்சம் ஒரு 250 வெற்றி பெற வேண்டும் இந்தியா முழுவதும் என்றால் நம்முடைய தொலைநோக்கு பார்வை, நம்முடைய தலைவர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு நமக்குள்ளேயே சுய பரிசோதனை ஆய்வு பண்ணோம்னா சாத்தியம் இருக்கிறது. அப்பொழுது நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்துகிறது. இப்ப இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் 2024க்கு பிறகு 29 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஒரு முடிவெடுக்கணும் எல்லா கட்சியும் சேர்ந்தோம்னா, காங்கிரஸ் பேரியக்கம் கடந்த 5 ஆண்டுகள் முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்லை. எல்லா இடத்துலையும் வலிமையா இருக்கு. அவரை தனியா விட்டாலும் 25 இடங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற அளவுக்கு நம்முடைய கட்டமைப்பு வலிமை. அதைதான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க சொன்னார். கிராமத்தோறும் காங்கிரஸ் இருக்க வேண்டும், வீதிதோறும் காங்கிரஸ் இருக்க வேண்டும், இல்லந்தோறும் காங்கிரஸ் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் வட்டாரம், நகரம், மாவட்டம். நம்ம மேல இருந்து கீழே போயிட்டு மீண்டும் நான் தெளிவா சொல்றேன், நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தாமல் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் தலைவர் ராகுல் காந்திக்கும் விசுவாசமாக நம்ம இருக்கவே முடியாது. நம்முடைய வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், தேவையானவங்க தான், வேண்டியமானவங்க தான், விருப்பப்பட்டவங்க தான். ஆனா அந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்த முடியலன்னா அவரை குடும்பத்தில் தான் வச்சுக்கணும். கட்சி பொறுப்பு கொடுக்க முடியாது. வேணும்னா நம்ம சொத்துல கொஞ்சம் கொடுத்துடலாம் அவருக்கு. இந்த காங்கிரஸ் பேரியக்கம் என்பது பல தியாகங்களை, சாதாரண தியாகம், உயிர் தியாகம், குடும்ப தியாகம், சொத்து தியாகம், எல்லா தியாகத்தையும் செஞ்சிருக்காங்க. அதை தியாகத்தை செய்த தலைவர்கள் கட்டமைத்த இயக்கம் தான் காங்கிரஸ் பேரியக்கம். ஒரு செங்கல்லும் ஒரு வரலாறு சொல்லும். சத்தியமூர்த்தி பவன் காமராஜர் அரங்கத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த இடங்களை எப்படி பெருந்தலைவர் காமராஜர் உருவாக்கினார், அவர் உருவாக்குவதற்கு தியாகசீலர் கக்கன் போன்றவர்கள்லாம் எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க, எவ்வளவு நாணயமா வாழ்ந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு தலைவர்கள் இந்த தேசத்தில் உலகத்துல கிடைப்பார்கள் என்ற அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அப்ப இந்த தலைவர்களுடைய கனவை நாம் நனவாக்க வேண்டும் என்றால் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். கட்டமைப்பை வலிமைப்படுத்த முடியவில்லை என்றால் பொறுப்பில் இருப்பதற்கு எந்தவித வாய்ப்பும் இனிவரும் காலங்களில் இருக்காது. தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரிதான், ஓடுறவங்க மட்டும்தான். ஓடுறதுன்னா எங்க ஓடுறது? மக்களிடம் ஓடிக்கொண்டே இருக்கணும். மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருக்க வேண்டும். பிரச்சனைகள் எடுக்கணும், மக்களோட மக்களா இருக்கணும். அன்றாடம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, மக்களுடைய பிரச்சனை இருக்குன்னா மக்கள் உங்க பின்னாடி வருவாங்க. மக்கள் பிரச்சனை எடுக்காம நம்ம படுத்துட்டு மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்ப கூட நம்ம கிட்ட வட்டார கமிட்டி இருக்கு, நகர கமிட்டி இருக்கு. நான் திருவள்ளூர் மாவட்டத்தை மட்டும் சொல்றேன், தமிழ்நாடு முழுவதும் சொல்றேன். என்ன சொல்லுவாங்க, இல்ல சார் உங்ககிட்ட கட்சி இருக்கு சார், கட்டமைப்பு வலிமையா இருக்கு சார், மாற்று கருத்தே கிடையாது, அது இன்னும் கீழே போகாம இருக்கு சார். இதைதான் பார்க்கிறவங்க பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் சொல்றது. ஆகவே நாம் இன்று முதல் ஒரு சபதம் எடுக்க வேண்டும். 2 விஷயம் தான். தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும். 2வது இந்த பாசிச சக்திகளை ஒழிக்க வேண்டும். அவங்கள ஒழிக்கணும்னா காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையா இருக்கும். காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையா இருந்துச்சுன்னா இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கும். இந்தியா கூட்டணி வலிமையா இருந்துச்சுன்னா அந்த தேசத்துடைய மக்கள் வலிமையானவர்களாக மாறுவார்கள். எந்த அச்சுறுத்தலும் இருக்காது. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா RSS, BJP எல்லாம் சிறுபான்மை மக்களை தாக்குவாங்க, தலித் மக்களை தாக்குவாங்க. இப்ப தலைவர்களை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாராவது ஒருத்தர் தலையெடுக்கிறார் ஒரு தலைவர்னா அவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. என்னென்ன விஷத்தை விதைக்கணுமோ விதைப்பாங்க, சகதி வாரி பூசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சக்தி தமிழ்நாட்டில் இருக்கு. அதற்காவது அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையான இயக்கமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர வேண்டும் என்பதை நாம் சபதமாக இருக்க வேண்டும். நாளை காலையில திண்டுக்கல்ல பேசுறோம்.
இதே மாதிரி செயல்கள் கூட்டம் மாலை கரூர், அடுத்த நாள் திருச்சி, நாளை மறுநாள் மாலை புதுக்கோட்டை, 20ஆம் தேதி சிவகங்கை, மாலை ராமநாதபுரம். ஏறக்குறைய 90 விழுக்காடு முடிச்சிருக்கோம். இன்னொரு 10 விழுக்காடு முடியும். முடிச்ச பிறகு தலைவர் ராகுல் காந்தி கிட்ட உட்காந்து தமிழ்நாட்டை எப்படி நம்ம வடிவமைப்போம். எல்லோரும் இருந்தார்கள். நம்முடைய வாக்கு வங்கி 40% இருந்துச்சு, 40% என்று வந்திருக்கு. இப்ப இந்த வாக்கு வங்கி சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்களே உங்களுக்கு வழிகாட்டுங்கள் கேட்கும். முறையை மாற்ற வேண்டும். என்ன முறை? அணுகுமுறை. அணுகுமுறைன்னா இப்ப எங்கெல்லாம் அணுகுமுறை இருக்கு, இல்லைன்னு சொல்ல. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. திறமையான நிர்வாகிகள், திறமையான தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கும். கொஞ்சம் அணுகுமுறை மாற்றி மக்களிடம் செல்ல வேண்டும். கிராமப்புறங்களில கட்சியை வலிமை பெற வைக்க வேண்டும். இப்படி செய்தால்தான் உண்மையான ராகுல் காந்தியுடைய தோழர்களாக நாம் இருக்க முடியும். காங்கிரஸ் பேரியக்கத்துடைய பொறுப்பாளர்களாக இருக்க முடியும். ஆகவே இந்த கட்டமைப்பை வலிமை பெற இன்று முதல் நாம் சபதம் ஏற்போம். நீண்ட நெடிய நேரம் பேசுவதற்கு இதில் ஒன்றும் வாய்ப்பில்லை. நம்முடைய தலைவர்களுக்கெல்லாம் மிகவும் அருமையான பதிவுகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கட்டமைப்பை வலிமை பெறுவதற்கு எல்லோரும் நீங்க ஆலோசனை செய்யுங்கள், யோசியுங்கள், சில கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த தேர்தல் வரும் பொழுது காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது என்பதை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று கூறி இந்த ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதல் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.